ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாடி தோட்டம் வளர்க்குறவங்களுக்கு பெரிய பிரச்சனையே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் பூச்சி தான். நம்ம எந்த பூச்செடி வச்சாலும் அதை வேஸ்ட்டு பண்ணிவிடும். செடியை ஃபுல்லாக சாரை ஃபுல்லாக உறிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு நிறைய வரும். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பூச்சி வர்றதுக்கு முக்கிய காரணமே எறும்புங்க தான். நீங்கள் அதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக எறும்புங்களாக தான் இருக்கும். அந்த எறும்பை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னாலே இந்த பூச்சி வராமல் நம்ம தடுத்துடலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல ஒரு வாட்டர் கேனில் கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்க விம் லிக்விட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், வேறு எந்த கெமிக்கலும் போட தேவையில்லை, இது மட்டும்தான். இதை எடுத்துகிட்டு அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல அப்படியே ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த விம் லிக்விட் இது அதுக்கப்புறம் உப்பு போட்டதால் எறும்பு இது கிட்டவே திரும்ப வரவே வராது. எறும்பு இல்லை அப்படின்னாலே இந்த பூச்சி அந்த இடத்துல வாழவே வாழாது. ஏன்னா இந்த பூச்சியால் தானாக நகர முடியாது. எறும்புங்க தான் இதை சேமித்து இதை தான் உணவாக எடுத்துக்கும் எறும்புங்க. அதனால தான் எறும்புங்களே இது தானாக வளர்க்கும். முதல்ல நம்ம எறும்புங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பூச்சி உங்கள் செடியிலேருந்து போயிடும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ண இதுதான் இது. இங்கே பாருங்கள், எல்லா எறும்புமே போயிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடியில் சுத்தமாக இந்த மாவு பூச்சியே வராது. இது வாரத்தில் ஒரு நாள் தெளித்தா போதும், ஆனால் கண்டினியூஸாக வேண்டாம். ஒரு 2 தடவை தெளித்தாலே போதும். செடிக்கு இதனால் எந்த பாதிப்பும் வராது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.